ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 11. பானசாலையில் தேடுதல். பேரறிவாளரான ஹனுமான் இவங்க சீதையோ அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு பிரம்ம வந்துடுது. அதை உதறி தள்ளிட்டு இதை பற்றி வேறு விதமாக யோசிக்க ஆரம்பித்தார். ஸ்ரீராமன் பக்கத்தில் இல்லாதப்ப அந்த பேரழகி தூங்க மாட்டாங்க, உணவு உண்ண மாட்டாங்க, அலங்காரம் செஞ்சுக்க மாட்டாங்க, பானை பாத்திரத்தெல்லாம் தொடவே மாட்டாங்க. வேறொரு ஆடவன் அவன் தேவேந்திரனாக இருந்தாலுமே நெருங்க விட மாட்டார். ராமனுக்கு ஈடானவங்க தேவர்களில் யாருமே இல்லை, இவங்க யாரோ ஒரு பெண்மணி தான் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டு பானசாலையிலேயே அங்கே இங்கேயுமா அலைஞ்சார். அங்கே விளையாட்டுனால ஆயசம் அடைஞ்ச பெண்கள், பாட்டு பாடி களைச்சி போன சில பெண்கள், நாட்டியம் ஆடி அப்படியே துவண்டு போன சிலர், குடிபோதையில் மயங்கின சிலர், முரவம் அப்படிங்கிற வாத்தியங்கள்லையும் மிருத்தங்கங்கள்லையும் சின்ன ஆசனங்கள்லையும் உயர்ந்த விரிப்புகள்லையும் இருந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கிற சிலரையும், அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் தன்னோட அழகை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்ததையும், இசை நுட்பங்களை தெளிவாக விளக்கிக்கிட்டு இருந்ததையும், மனசுக்குள்ளேயும் சரி உடல் அளவுலேயும் சரி நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடிய சகலவித போகங்களை அனுபவிச்சுட்டு தூங்குறவங்களையும் வானர தலைவர் பார்க்குறாரு. இன்னொரு இடத்துல அழகை வர்ணிக்கிறவங்க, இடம் காலம் தெரிஞ்சு நடக்கிறவங்க, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை சொல்கிறவங்க, அப்படி ஆயிரக்கணக்கான உத்தம பெண்டீர்கள் தூங்கிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாரு. இந்த பெண்களுக்கு நடுவில் பெரிய கை இருக்கிற இந்த ராவணன் ஒரு பெரிய கொட்டலில் உத்தமமான பசுக்களுக்கு மத்தியில் ஒரு காலம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தான் அவன் பார்க்குறதுக்கு. அந்த பெண்களால் சூழப்பட்ட ராஜசேந்திரன் காட்டில் பெண் யானைகளால் சூழப்பட்ட ஒரு பெரிய களிறு மாதிரி தெரிஞ்சான். எல்லா இந்திரியங்களாலையும் அனுபவிக்கத்தக்கிற மாதிரி எல்லா பொருட்களும் நிறைஞ்சு விளங்குற அந்த பானசாலையை பேருடல் வச்சிட்ருக்கிற அந்த ராட்சச அதிபன் மாளிகையில் ஹனுமான் பார்க்குறாரு. மான், எருமை, பன்னி இந்த மாமிசங்கள்லாம் தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டுறதையும் அவர் அந்த பான பூமியில் பார்க்குறாரு. வானர சிரேஷ்டரானவர் அகலமான தங்க பாத்திரங்களில் கொஞ்சம் சாப்பிட்டு மிச்சம் வச்ச மயில்களையும் கோழிகளையும் பார்க்குறாரு. தயிர், அப்புறம் சௌர்வச்சலம் அப்படிங்கிற ஒரு வகை உப்பு, இது ரெண்டும் சேர்ந்து கலந்து பக்குவப்படுத்தப்பட்ட பன்றிகளையும், அப்புறம் வார்த்ரானசத்தையும், அதாவது கழுத்து கருப்பாக இருக்கும், தலை சிவப்பாக இருக்கும், இறக்க மட்டும் வெள்ளையாக இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பறவையையும், முள்ளம்பன்றி, மான், மயில் இது எல்லாத்தையுமே அங்கே பார்க்குறாரு. அப்புறம் பக்குவம் செய்யப்பட்ட கிரகரம் அப்படிங்கிற ஒரு வகை பறவையை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்கப்பட்டிருந்த அதையும், மீதம் வைக்கப்பட்டிருந்த சகோர பறவையும், எருமை, ஏககல்யம் அப்படிங்கிற ஒரு மீன், நல்லா சமைக்கப்பட்ட ஆடு, அப்புறம் நக்கித்தின்ற பொருட்கள், துவையல்கள், பானங்கள், பல வகையான சமைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள், அதை புளிப்பு உப்பு அதிகமாக சேர்த்த பதார்த்தங்கள், பல வகையான அறுசுவை உண்டிகள் இதெல்லாமே பார்க்குறாரு. சிதறி கிடக்கிற விலை மதிக்க முடியாத முத்து மாலைகள், சிலம்புகள், தோல்வலைகள் நிரம்பியதில் பான பாத்திரங்களில் வைக்கப்பட்டிருந்த பல வகையான பழங்கள், புஷ்பங்கள் அந்த இடத்துக்கு இன்னும் அதிகமாக ஒரு அழகை ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. நல்லா செய்யப்பட்டு அங்கங்கே வைக்கப்பட்டிருந்த படுக்கை போட்டு விரிக்கப்பட்டிருந்த கட்டில்கள், நெருப்பு இல்லாமலே அந்த குடியறை பேர் ஒளினால் கொழுந்து விட்டு எரியிற மாதிரி தோணுச்சு. பல வகையான சுவை உள்ளது, பல வகைப்பட்ட கைதேர்ந்த சமையல்காரர்களால் சமைக்கப்பட்ட உப்பு உரப்பு அதிகம் இருக்கக்கூடிய மாமிசங்கள் அங்கே இருந்தது. தெளிவாக பல வகைப்பட்ட மது வகைகள், சர்க்கரையிலிருந்து தயாரித்த
ஆசவங்கள், மலர்களோட மகரந்த தேனில் இருந்தும் பல ரசங்களில் இருந்தும் தயாரிக்கப்பட்ட மது வகைகள், அந்தந்த வாசனை பொடி தூவப்பட்ட இது எல்லாம் தனித்தனியே இருந்துச்சு. ஏராளமான மாலைகளால், பல வகைப்பட்ட தங்க ஸ்படிக பாத்திரங்களாலேயும் பல குடங்களாலேயும் அந்த இடமே அழகாக தெரிஞ்சுது. குடங்கள்லையும் தங்க குடங்கள்லையும் உத்தமமான பானங்கள்லாம் நிரம்பி இருக்கிறத பார்க்குறாரு ஹனுமான். பான வகைகளால் நிரம்பி இருந்த தங்க குடங்கள், நவரத்ன வெள்ளி பாத்திரங்கள்லையும் மகாவானரர் பார்க்குறாரு. சிலதில் கொஞ்சம் இருந்துச்சு, சிலதில் முழுசாக குடிக்கப்பட்டிருந்துச்சு, சிலதை குடிக்காமலே இருந்த பானங்களையும் பார்க்குறாரு. ஒரு இடத்துல பல வகையான உண்டிகள், இன்னொரு இடத்துல தனித்தனியாக பானங்கள், இன்னொரு இடத்துல மிகுந்தவைகள் எல்லாத்தையுமே, அதாவது இன்னொரு இடத்துல உண்டு மிச்சம் இருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் சுற்றி வந்தார். ஒரு இடத்துல உடைஞ்ச குடங்களும், இன்னொரு இடத்துல நிரம்பி வழிஞ்ச குடங்கள், இன்னொரு இடத்துல மாலைகள், கிழங்குகள், பழங்கள் இறைஞ்சி கிடக்கிறதையும் பார்க்குறாரு. பெண்கள் படுக்கிறதுக்காக வெண்மையாக பல வகையான படுக்கைகளில் சில பெண்கள் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல குளிர்ச்சியான சந்தனம், அப்புறம் இனிமையான மதுரசங்கள், பல மாலைகள், தூபங்கள், இந்த மாதிரியான பல வகை மனங்கள் அங்கே வச்சுட்டு காற்று சுகந்தமாக வீசிட்டு இருந்துச்சு. மதுரசங்கள், சந்தனங்கள், தூபங்கள், இதோடைய வாசம் மூச்சு திணற வைக்கிற அளவுக்கு இருந்தது. நல்ல மனம் அந்த புஷ்பக விமானத்தில் அப்போ வீசிட்டு இருந்துச்சு. அந்த ராட்சசனோட மாளிகையில் கரும் பச்சை நிறம் இருக்கிறவங்க, வெள்ளை நிறம் இருக்கிறவங்க, அதே போல் ஷாம நிறம் இருக்கிறவங்க, பொன்னிறம் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான யுவதிகளெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க நித்திரையிலே இருந்தாங்க எல்லாருமே. அந்த நேரம் அவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு ராத்திரி நேரத்தில் தாமரை மொட்டு மாதிரி இருந்தாங்க பார்க்குறதுக்கு. மகா தேஜஸ்வியான ஆஞ்சநேயர் ராவணனோட அந்தப்புறம் முழுசும் மிச்சம் வைக்காமல் தேடினார். ஜானகியை மட்டும் பார்க்க முடியலை. மகாவானரர் அந்த பெண்களை அப்பெல்லாம் ஒத்து பார்த்ததுனால தன்னுடைய பிரம்மச்சாரிய தர்மத்துக்கு குறைவு வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு யோசனையில் ரொம்ப கவலைக்கு உள்ளாகிறாரு. மற்றவர் மனைவிகளை நான் பார்த்தது கிடையாது. இப்போ நான் இங்கே பார்த்தேன். இந்த ராவணனையும் நான் பார்த்துட்டேன். அறநெறி பிறழ்ந்து செயலுக்கு பாவத்தை தரப்போகுது. மற்றவர்களுடைய மனைவிகளை என் கண் பார்வைக்கு உட்பட்டதே கிடையாது. அது மாத்திரமின்று இந்த பிறர் மனைவியை கவர்ந்த இவனும் என்னால் தானே பார்க்கப்பட்டான். மனஸ்வியான ஹனுமானுக்கு இனி மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வரணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. தாறுமாறாக கிடந்த ராவணனோட மனைவிகள் எல்லோரும் என்னால் பார்க்கப்பட்டாங்க. ஆனால் என் மனசில் கொஞ்சம் கூட ஒரு சங்கடங்கள் எதுவுமே வரலை. புண்ணிய பாவ கர்மாக்களை செய்கிற மாதிரி புலன்களை தூண்டி விடுறது மனசு தானே. ஆனால் என்னுடைய மனசு சஞ்சலம் இல்லாமல் நிலையாத்தான் இருக்குது. சீதையை வேறு இடத்துல எங்கே போய் தேட முடியும்? பெண்கள் இருக்கிற இடத்துல தானே தேடி பார்க்கணும். எந்த பிராணி எந்த இனத்தை சேர்ந்ததோ அது அங்கே தானே தேடணும். காணாமல் போன பெண்ணை பெண்மான் கூட்டத்தில் போய் தேட முடியாது. மாசு மறு இல்லாத தூய மனசோட என்னால் ராவணனோட அந்தப்புறம் முழுசும் தேடப்பட்டுருச்சு. ஆனால் ஜானகி தேவி காணப்படலையே. வீரியம் படைச்ச ஹனுமான் தேவ கந்தர்வ நாக கன்னிகைகள் எல்லாரையும் பார்க்குறாரு. ஆனால் ஜானகி தேவியை மட்டும் பார்க்கல. அங்கே சீத்தையை காணாமல் மற்ற உத்தம பண்டிரெல்லாம் பார்த்த வானரர் அங்கேருந்து வெளியே ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பித்தார். வெற்றி திருப்பொருந்தி அந்த மாருதியானவர் பானசாலையை விட்டுட்டு வெளியே மறுபடியும் தன்னுடைய முயற்சியை எடுத்துக்கிறாரு. மறுபடியும் சீதையை தேட தொடங்குறாரு. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 11வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீராம் ஜெய் ராம், ஜெய் ஜெய் ராம்.